அரசு வேலை வாங்கி தரோம் சொல்லி நிறைய மோசடி நபர்கள் வர்றாங்க. இளைஞர்களை குறி வச்சு, பெற்றோர்களை குறி வச்சு அரசு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம என்றைக்குமே பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. நியாயமாக நேர்மையாக சட்டப்படி படித்தோம்னா அரசாங்கம் வேலை கிடைக்கும். நம்ம நியாயமான முறையில் போகணும். அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருக்கும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் யாராவது இப்படி கேட்டிங்கன்னா உடனடியாக காவல்துறையிட்ட புகார் பண்ணணும். நம்ம சட்டப்படி நேர்மையாக இருக்கணுமே தவிர இது போன்ற குறுக்கு வழியில் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் சொல்லுவாங்க. மதுரையிலேருந்து சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 19/7 நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் எனது ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம நபர் பேசுகிறாரு. நான் வந்து அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் பேசிட்டு கடந்த தேர்தலில் பூரா நம்ம போட்டியிட்டனால சுயேட்சை வேட்பாளர் உங்களை நான் வந்து அரசு அலுவலகத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. எனக்கு வந்து அவரை வந்து அடையாளம் தெரியல. அவர் பேசிட்டு என்ன சொல்றாரு, மின்சார வாரியத்தில் தற்போது வந்து அரசு வேலை நாங்கள் வந்து மின்சார வாரியத்தில் பணி நியமனம் பண்ணிக்கிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த இளைஞர்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க. ஒரு 11 இடம் வேகன்சியா இருக்கு. ஒரு இடத்துக்கு 10 லட்சம் ரூபாயிலேருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வாங்குறோம். பணம் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தர்றோம். நீங்க பணம் கொடுக்குற மாதிரி இளைஞர்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அணுகுறாரு. நம்ம வந்து இன்னைக்கு வந்து அரசு வேலைக்கு இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது போன்ற மோசடி நபர்கள் 10 லட்சம் கொடுங்க, 8 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி இவங்க வந்து ஒரு மோசடி பண்றாங்க. தொடர்ந்து நம்ம இந்த மோசடி நபர் குறித்து செய்திகளை பூராமே ஊடகங்கள் பத்திரிகையில பாக்குறோம். பொதுமக்கள் வந்து இதை வந்து கண்டிப்பா யார்கிட்டையும் வந்து பணம் கொடுத்து நம்ம வேலை அரசு வேலை வாங்கிடலாம் அப்படின்றது முற்றிலும் தவறான ஒரு செயல். அப்படி நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அப்ப அந்த மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அவர் பேசின ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாளில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவாகவே கொடுத்துருக்கோம். அந்த மனுவில் இது போன்று மோசடி நபர்கள் மக்களை ஏமாற்றும் விதமாக பணம் பறிக்கும் நோக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் பாருங்க, பொதுமக்களுக்கு வந்து அவங்க வந்து ஏமாத்துறாங்க. அதை குறிக்கும் விதமாக இன்னைக்கு வந்து அல்வா பாக்கெட்டுகளுடன் வந்து நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நூதன முறையில் மனு கொடுத்துருக்கோம். பொதுமக்கள் இதை பார்த்து விழிப்புணர்வு அடையணும். அரசு வேலைக்கு பணம் கொடுத்து சேருவது என்பது முற்றிலும் ஒரு மோசடியான ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயல். இதை வந்து அரசாங்கம் தடுக்கணும். வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது. அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.